குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 7ஆம் பாடத்தில் பன்னாட்டு பொருளியலில் நம்ம காசஸ் ஃபார் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோட டிஸ்இக்லிபிரியம் பார்க்க போகிறோம். அப்படின்னா அயல்நாட்டு செலுத்து நிலை ஏன் சமம் இல்லாமல் இருக்குது அப்படின்றதோட காரணம். அதில் ஃபஸ்ட்டு காரணம் சைக்கிளிக்கல் ஃப்ளக்சுவேஷன். சைக்கிளிக்கல் ஃப்ளக்சுவேஷன்னா என்னென்னா வாணிப சுழற்சியில் இருக்கிற ஏற்ற இறக்கம். வாணிப சுழற்சி ஏற்ற இறக்கம் இதை பாதிக்குது. அதனால அயல்நாட்டு செலுத்து சமநிலையை அது கண்டிப்பாக பாதிக்கும். அதான் மந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பன்னாட்டு வணிகம் நமக்கு வீழ்ச்சி அடையுது. செழிப்பான காலங்களில் அது நல்ல வளர்ந்து வருது. அதான் வேர்ல்டு ட்ரேட் ஷ்ரிங்க்ஸ் டியூரிங் டிப்ரெஷன் வைல் ட்ரேட் ஃப்ளரிஷஸ் டியூரிங் ப்ராஸ்பெரிட்டி. சைக்கிளிக்கல் ஃப்ளக்சுவேஷன் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். அப்படின்னா கட்டமைப்பு மாற்றங்கள். கட்டமைப்புனா அது அந்த வளர்கிற நாடுகளில் என்னென்ன திட்டங்கள் அதுக்கு முதலீடு கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறது அப்படின்றது அதை இந்த அயல்நாட்டு செலுத்து சமநிலையோட அதுதான் செலுத்து சமனற்ற நிலையை நமக்கு உருவாக்குது. இந்த கட்டமைப்பு மாற்றங்கள், அதாவது அதிகப்படியான இறக்குமதி வந்துச்சுன்னா அந்த இறக்குமதிக்கு ஈடாக நம்ம ஏற்றுமதி செய்கிறதுல கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் நமக்கு வரும். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், அதாவது கட்டமைப்பு மாற்றம். இவ்வளோ தெரிஞ்சுட்டா போதும். இல்லை கொஸ்டின் நமக்கு கிடையாது. இது என்ன சமம் இல்லாததுக்கு என்ன காரணம், அவ்வளோதான். முதலாவது சுழற்சியில் உள்ள ஏற்ற இறக்கம் வணிக சுழற்சியில். ரெண்டாவது கட்டமைப்பில் மாற்றம், அதாவது எக்கானமிஸ் மே ஹாவ் ஹை ப்ரொபென்சிட்டி டு இம்போர்ட் ஃபார் வாண்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வைல் எக்ஸ்போர்ட் மே நாட் பி பூஸ்டட் அப் டு தட் எக்ஸ்டென்ட். மூணாவது மேம்பாட்டு செலவு. அப்படின்னா டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எதுக்குமே நமக்கு பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசு செய்கிற செலவு இந்த வருமானத்தையும் விலையும் அதிகரிக்க செய்யுது. இப்போ நாடுகள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அது தற்சார்பற்றவையாக இருக்கும். ஆனால் மக்களோட வருமானம், சேமிப்பு, முதலீடு இதெல்லாம் ரொம்ப ஆரம்பத்தில் குறைவாக இருக்கும். அப்போ பொருட்கள் மூலதனம் மற்றும் தொழில்நுட்பத்தை பெறுறதுக்கு வளர்ந்த நாடுகளை தான் நம்பியிருக்கும் எல்லா நாடுகளுமே. அப்போ ஏற்றுமதி வாய்ப்பு குறையும். அந்த நேரத்தில் இறக்குமதி நாட்டம் அதிகம். அதனால வளரும் நாடுகளின் அயல்நாட்டு செலுத்து சமனற்ற நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. மேம்பாட்டு செலவும் இது என்ன செய்யுது, அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் டிஸ்இக்லிபிரியம் இஸ் காஸ்ட் பை ரேப்பிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் விச் ரிசல்ட்ஸ் இன் இன்கம் அண்ட் ப்ரைஸ் எஃபெக்ட்ஸ். அது எல்டிசின்னா என்னென்னா அதில் கொடுத்துருக்கு பாருங்கள் லாஸ்ட்டில். எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இஸ் லோ and import intensity is high, so the LDC less developed countries suffer from adverse balance of payments. அதனால தான் பாதகமான சூழ்நிலை ஏற்படும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிகை நுகர்வு போக்கு. அப்படின்னா கன்சியூமரிசம். மிகை நுகர்வு போக்குனா ஆடம்பர பொருட்கள் மீதான அந்த ஆசை அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் பாதகத்தை உண்டாக்குது. அதனால மிகை நுகர்வு போக்கு இறக்குமதி, ஆடம்பர பொருட்கள் மேலே ரொம்ப ஆர்வம் வச்சாங்கன்னா இறக்குமதி அதிகப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, ஏற்றுமதி திறனை தன்னால் குறைஞ்சிருது. அதுதான் the balance of payment position of a country is adversely affected by huge increase in consumption. அது என்ன மாதிரி பொருட்கள் பாருங்கள். this increase the need for imports and decreases the capacity to export. அடுத்து அஞ்சாவது பார்த்தோம்னா வெளிக்காட்டும் விளைவு. அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். இப்போ ஒருத்தர் ஒரு பொருளை பயன்படுத்துகிறத பார்த்தோம்னா அந்த பொருளை நம்மளும் பயன்படுத்தணும், நமக்கு ஒரு விருப்பம் வரும். இதுக்கு பேர் தான் என்னது, வெளிக்காட்டும் விளைவு. இது விளம்பரத்தின் மூலமாக வரும். திரைப்படங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த பொருளை நம்மளும் யூஸ் பண்ணணுன்ற தாக்கம் நமக்கு உண்டாகி அதுதான் என்ன செய்யுதுன்னா இந்த வளர்ந்த நாடுகளோட பொருளை நம்ம மாதிரி நாட்டு நுகர்வோரை அது என்ன செய்யுது, வாங்க வைக்குது. இதனால வளரும் நாடுகளில் இறக்குமதி நாட்டம் அதிகரித்து அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் பற்றாக்குறை உண்டாகுது. எப்படின்னா டெபிசிட் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இஸ் ஆல்சோ காஸ்ட் பை டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். அப்படின்னா என்னென்னா வெளிக்காட்டும் உணர்வு. அப்படின்னா வெளிக்காட்டும் விளைவு. டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் அப்படின்னா மற்றவர் இந்த பொருளை பயன்படுத்துகிறத பார்த்து அதன் மேலே நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி அதனால நம்ம என்ன செய்கிறோம், அந்த பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் மேலே நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்கி அதனால நம்ம இந்த மாதிரி அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் சமனற்ற நிலையை நம்ம உருவாக்கி விட்டுறோம். அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா பாரோயிங். இதில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் கடன் வாங்குதல். வெளிநாட்டில் கடன் வாங்கினா அது வாங்கும் ஆண்டில் அந்த அயல்நாட்டு செலுத்து நிலையில் அது உபரியுடன் வட்டியுடன் திரும்ப செலுத்தும் காலங்களில் பற்றாக்குறையும் சமமின்மையும் ஏற்படும். அவ்வளோதான். பாரோயிங்கும் ஒரு காரணம். அதாவது இன்டர்நேஷ்னல் பாரோயிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் பாரோயிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மே காஸ் எ டெபிசிட் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். அதனால திஸ் லீட்ஸ் டு தட்ஸ் வை த UDCs அப்படின்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆர் ஃபோர்ஸ்டு டு பாரோ மோர். அவ்வளோதான். அடுத்து 7th பாயிண்ட் டெக்னாலஜிக்கல் பேக்வர்ட்னஸ். அப்படின்னா தொழில்நுட்ப பின்னடைவு.
இப்போ உள்நாட்டு தொழில்நுட்பம் ரொம்ப பின்தங்கி இருந்தால் புதிய தொழில்நுட்பம் எந்திரங்களை வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்கணும். அப்படி வாங்குறதுனால அயல்நாட்டு செலுத்து நிலையில் சமனற்ற நிலையை நம்ம அடைகிறோம். அது ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால தொழில்நுட்ப பின்னடைவும் ஒரு காரணம். அதுதான் பாருங்கள். டியூ டு டெக்னாலஜிக்கல் பேக்வர்ட்னஸ் த பீப்புள் இந்தியன்ஸ் ஆர் unable to use the energy available with them. As a result, import huge petroleum products from foreign countries, increasing the trade deficit. இதனால் என்ன ஆகுது, நமக்கு பற்றாக்குறை ஏற்படுது. இந்த மாதிரி தொழில் பின்னடைவு காரணமும் நம்ம அயல்நாடு செலுத்த நிலையில் சமன்மை உண்டாகுது. அடுத்து பாருங்கள், குளோபல் பாலிடிக்ஸ் அப்படின்னா என்னென்னா பன்னாட்டு அரசியல். அப்படின்னா பாருங்கள், இப்போ போர்க்கருவி ஆயுதம் இதெல்லாம் உற்பத்தி செய்கிற நாடுகள் வந்து மற்ற நாடுகளுக்கிடையே வந்து போர் இந்த மாதிரி வர்றதுன்னா அதை பயன்படுத்தி அந்த மாதிரி ஆயுதங்களை மற்ற நாடுகளுக்கு ஏராளமாக விற்பனை செய்யுது. அப்போ வந்து சாதாரண பின்தங்கிய நாடுகள் கூட இந்த போர்க்கருவிகளை வாங்குறதுக்காக போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க. அப்படி வாங்கும் பொழுது இது வந்து அவங்களோட ஏற்றுமதி வருவாயை முழுவதும் இந்த மாதிரி செலவு பண்ணிவிட்டு அவங்க தேவைப்படுற நுகர்வோர் பொருட்களை வாங்காமல் விட்டுறாங்க. பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ வாணிப பற்றாக்குறையில் மாட்டிக்கொள்கிறாங்க. இதுதான் வந்து அயல்நாட்டு செலுத்து நிலை பற்றாக்குறை சமமின்மைக்கு இது வழிவகுக்கிறது. பன்னாட்டு அரசியலும் அப்படின்னா the rich countries, example USA, need to sell their weapons to promote their economy and generate employment. பாருங்க, hence wars between countries. For example, ஈரான், ஈராக், பாகிஸ்தான் அண்ட் இந்தியா இந்த மாதிரி வார்ஸ்னால என்ன பண்ணுறாங்க, in order to win the war, poor countries are forced to buy the weapons. வாங்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுனால நுகர்வு பொருட்களோட இது குறைஞ்சு இதனால அவங்க வந்து கஷ்டத்தில் மாட்டி அந்த செலுத்து சமநிலை உண்டாகிறது. அவ்வளோதான். அடுத்தது மெஷர்ஸ் டு கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியம். இந்த அயல்நாட்டு செலுத்து நிலை சமமின்மையை நீக்கும் வழிமுறைகள் எப்படி இதை நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெஷர்ஸ் டு கரெக்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன். இங்கே பார்த்தோம்னா என்னென்னா பண அளிப்பு சுருக்கம். ரெண்டாவது பண மதிப்பு குறைப்பு, அதான் டிவேல்யூவேஷன். இப்போ கூட பண்ணாங்கல்ல நம்மளுக்கு 2017 அது. அடுத்து பாருங்கள் இறக்குமதி கட்டுப்பாடு அப்படின்னா இம்போர்ட் கண்ட்ரோல். அடுத்து ஏற்றுமதி ஊக்கம். ஏற்றுமதி ஊக்கம்னா ஏற்றுமதி அதிகப்படுத்துறது, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன். அதுக்கடுத்தது அடுத்து பார்த்தோம்னா வந்து செலாவணி கட்டுப்பாடுகள். செலாவணி கட்டுப்பாடுகள்னால் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸு. அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்த பாயிண்ட் வந்து இறக்குமதி பதிலீட்டு பண்டங்களை உற்பத்தி செய்தல், ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் சப்ஸ்டிடியூட்ஸு. அடுத்தது பணக்கொள்கை, நிதி கொள்கை, மூலதன இறக்குமதி, மானிட்டரி பாலிசி, கேபிட்டல் இம்போர்ட், இம்போர்ட்ஸ். இதுதான். இப்போ there are number of measures available for correcting the balance of payments டிஸ்இக்விலிபிரியம் சொல்லி பார்த்தாச்சு. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா there are divided into two broad groups. ரெண்டு முக்கியமான குரூப்பாக அதை பிரிக்கிறாங்க. அது என்னென்னா தானாகவே சரி செய்கிறது. அதுதான் என்னதுன்னா ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன், தானாகவே சரி செய்து கொள்ளும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விரும்பி செயல்படுத்தும் வழிமுறைகள், தானாக சரியாதல் நிலை. இன்னொன்று இதர வழிகள். தானாக சரியாதல் எப்படின்னா பண அளிப்பு சுருங்குதல், விரிவடைதல், பண மாற்று மதிப்பை குறைத்தல், பண மாற்று மதிப்பை அதிகப்படுத்துதல், செலாவணி கட்டுப்பாடு, இது அதில் இருக்குது. அடுத்தது வந்து விரும்பி செயல்படுத்தும் வழிமுறைகள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கடன், வெளிநாட்டு மூலதனத்தை ஊக்குவிக்கிறது, சுற்றுலாவை மேம்படுத்துறது, வெளிநாட்டு வாழ் குடிமக்கள் பணம் அனுப்ப ஊக்குவிக்கிறது, இறக்குமதி பதிலீட்டு பொருள் உற்பத்தி, இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் சொல்லலாம். அதில் முதலாவது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆட்டோமேட்டிக் கரெக்ஷனில் அதை நம்ம சொன்ன பாயிண்ட்ஸு. இஃப் த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆர் அலவுட் டு ப்ளே ஃப்ரீலி, equilibrium will be automatically restored in course of time. Under the free exchange rate system, the automatic adjustments of the balance of payments can take place through changes in the variables like price, interest, income and capital flows. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா price adjustment. As a result of foreign exchange outflow from a deficit country to a surplus country, there will be a fall in the money supply in the deficit country and increase in the money supply in the surplus country. Fall in the money supply னா என்னன்னா உங்களுக்கு வந்து தானாக சரி செய்கிறதுல முதல் பாயிண்ட் விலை சரி செய்தல். இதில் தமிழில் பார்த்தோம்னா என்னென்னா தானாக சரியாதல் வந்து என்னென்னா சந்தை விசைகளான தேவையும் அளிப்பும் எந்த விதமான தலையீடு இல்லாமல் அதிகரிக்க குறைய அனுமதித்தால் அது என்ன ஆகுது பிறகு காலப்போக்கில் அது அயல்நாட்டு செலுத்து நிலை தானாகவே சரியாயிரும் அப்படின்றாங்க. அதில் முதல் பாயிண்ட் தான் விலையை சரி செய்தல். விலையை சரி செய்தல் என்னென்னா அந்நிய செலுத்து நிலை பற்றாக்குறை நாட்டில் பண அளிப்பை குறைஞ்சு வட்டி விதத்தை உயரும். அப்போ அந்த மாதிரி உபரி நாட்டில் பண அளிப்பு உயர்ந்து வட்டி வீதம் குறையும். இந்த உபரி வட்டி வீதம் குறைவினால பற்றாக்குறை நாட்டு வட்டி வீத உயர்வினால் அந்நாட்டின் நிதி முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு நிதி சந்தையிலிருந்து முதலீடுகளை திரும்ப பெற்று உள்நாட்டுக்கு கொண்டு வருவார்கள். இது எப்படி ஷார்ட்டாக எப்படி எழுதலாம், உபரி நாடுகளில் இது தலைகளாக நடக்கும். விளைவாக இருவகை நாடுகளிலும் அயல்நாட்டு செலுத்து நிலை
சமநிலை அடையும். இதுதான் வந்து விலையை சரி செய்தல் அப்படின்ற பாயிண்ட், ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வட்டி விதத்தை சரி செய்கிறது. ஒன்று வந்து விலையை சரி செய்கிறது, அதான் ரெண்டு சொன்னேன். உபரி நாடுகள்லையும் இதுலேயும் நம்ம அந்த இருவகை நாடுகளிலும் அயல்நாட்டு செலுத்து நிலை சமநிலை அடைகிறது. அடுத்து வட்டி விதத்தை சரி செய்தல்னா என்னென்னா, அயல்நாட்டு செலுத்து நிலை பற்றாக்குறை நாட்டில் பண அளிப்பு குறையும் பொழுது வட்டி வீதம் உயரும். பண அளிப்பு குறையும் பொழுது வட்டி வீதம் உயரும். அப்போ உபரி நாட்டில் பண அளிப்பு உயர்ந்து வட்டி வீதம் குறையும். அப்படியே மாற்றி ரிவர்ஸில் வந்து பாருங்க. அப்படி குறையும் பொழுது உபரி வட்டி வீதம் குறைவினாலும் பற்றாக்குறை நாட்டு வட்டி வீதம் உயர்வினாலும் அந்நாட்டில் நிதி முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு நிதி சந்தையிலேருந்து முதலீடுகளை திரும்ப பெற்று உள்நாட்டுக்குள்ள அவங்க கொண்டு வருவாங்க. இது உபரி நாடுகளில் தலையிலாக நடக்கும். அதே தான் அப்போ சொன்ன அந்த பாயிண்டே தான் இதுலேயும் வருது, வட்டி வீதம் சரி செய்தல். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, the contraction or expansion of money supply resulting from the BOP deficit or surplus leads to a rise or fall in the interest rates. As a rise in interest rate in the deficit country will encourage investors. அப்படின்னா என்ன, ஒரு வட்டி விதமானது குறையும் பொழுது இந்த டெபிசிட் பற்றாக்குறை கண்ட்ரீஸில் ரைஸ் அதிகரிக்கும் போது டெபிசிட் கண்ட்ரியில் அது இன்வெஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணி will encourage investors முதலீட்டாளர்களை to withdraw their funds from abroad and invest in their home country. ஏன்னா அவன் வட்டி வீதத்தை வந்து குறைச்சிடும் போது அவன் என்ன பண்ணுறான், ரைஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த டெபிசிட் கண்ட்ரி will encourage the investors. அப்போ அவன் நம்ம சொந்த நாட்டுக்குள்ளே அவன் என்ன பண்ணுறான், அந்த அப்ராடில் இந்த பணத்தை எடுத்து அவன் சொந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான். இதனால the opposite happens in the surplus country also. அப்படியே முடியுது. அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்படின்னா என்னென்னா வருமானம் சரி செய்தல். முதல்ல விலை சரி செய்தல், ரெண்டாவது வட்டி வீதம் சரி செய்தல், மூணாவது வருமானம் சரி செய்தல். அதாவது செலுத்து நிலை உபரி நாட்டில் வருமானம் உயருது, வருமான உயர்வு வெளிநாட்டு பொருட்களை வாங்க தூண்டும். இதனால இறக்குமதி அதிகரித்து இந்த சமநிலை நீங்கி இந்த உபரி நீங்கி சமநிலை அடைகிறதுக்கு வாய்ப்பு. அப்படின்னா என்னென்னா இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட்னா எ நேஷன் வித் பேமெண்ட் சர்ப்ளஸ், அதிகமாக சர்ப்ளஸாக இன்கம் உயரும் பொழுது அது என்ன பண்ணுது, அவங்க வந்து ரைசிங் இன்கம் விச் வில் இன்க்ரீஸ் இம்போர்ட்ஸ், அதிகமான இறக்குமதி பொருட்கள் வாங்குறாங்க, அதனால இம்போர்ட்ஸ் அது கூட்டி அண்ட் தேர்ஃபோர் ஈக்குலிபிரியம் இஸ் ரீஸ்டோர்ட் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். அது இந்த 3 பாயிண்ட்டு. அடுத்து இதில் தமிழில் வந்து தமிழ் புக்கில் இன்னும் ஒன்று மூலதன பெயர்வுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மூலதன பெயர்வு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட்லேயே மூலதன பெயர்வு வந்திருக்கு. அப்படின்னா வெளிநாட்டு மூலதனத்தை வட்டி விதத்தை உயர்த்தி கவர்ந்து இழுக்க முடியும். செலுத்து நிலை பற்றாக்குறை நாடுகள் வட்டி விதத்தை உயர்த்தி செலுத்து நிலை சமமின்மையை நீக்கலாம். வெளிநாட்டு மூலதனத்தை நம்ம கவரணும்னா என்ன செய்யணும், வட்டி விதத்தை உயர்த்தி தான் நம்மளால் அதை கவர முடியும். அதுதான். அப்புறம் கரெக்ஷன் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம், இப்போ பார்த்ததே அதே தானே. அது இப்போ இந்த விலை சரி செய்தல் இதெல்லாம் சொன்னேன்ல, அதே தான் இங்கிலீஷில் பார்க்கும்போது ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, கேபிட்டல் ஃப்ளோஸ் அது வந்திருக்கு. அடுத்து வந்து இது ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன், இன்னொன்று டெலிபரேட் மெஷர்ஸ். மானிட்டரி மெஷர்ஸ்னு எடுத்துட்டோம்னா மானிட்டரி கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பென்ஷன், அடுத்து டிவேல்யூவேஷன், நான் சொன்னதே திருப்பி அவன் ஷார்ட்டாக கொடுத்துருக்கான். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல். இங்கே மிஸ்லேனியஸ் மெஷர்ஸ் வந்து என்னென்னா இதரில் தான் நம்ம வந்து ஃபாரின் லோன், வெளிநாட்டு கடன், இன்சென்டிவ்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டூரிசம் சுற்றுலா மேம்பாடு சொன்னேன், அப்புறம் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபாரின் ரெமிட்டன்சஸ், அப்புறம் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் இதெல்லாம், அப்புறம் ட்ரேட் மெஷர்ஸு, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன், இம்போர்ட் கண்ட்ரோல். எக்ஸ்போர்ட் ப்ரமோஷனில் என்னென்ன வருதுன்னா அபாலிஷன் அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ், அப்புறம் எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் அப்படின்னா அரசாங்கம் கொடுக்குற சப்சிடிஸ். அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ். இதில் வந்து இம்போர்ட் கண்ட்ரோலில் இம்போர்ட் டியூட்டிஸ், இம்போர்ட் கோட்டாஸ், இம்போர்ட் ப்ரொஹிபிஷன் அப்படின்னு வருது. அடுத்து கேபிட்டல் ஃப்ளோஸ் ஏற்கனவே சொன்னது. கேபிட்டல் ஃப்ளோஸ் இப்போ மூலதன பெயர்வுன்னு சொன்னேன், அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதாவது சேஞ்சஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு consequent to the balance of payments disequilibrium will encourage capital flows from the surplus nation to deficit nations, helping restoration of the balance of payments equilibrium அப்படின்னு அதில் நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து விரும்பி செயல்படுத்தப்படும் வழிமுறைகள். விரும்பி செயல்படுத்தப்படும் வழிமுறைகள் வந்து அது 3ஆக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பணவியல் வழிமுறைகள், இந்த மானிட்டரி. அடுத்து ரெண்டாவது வந்து வாணிப வழிமுறைகள், அடுத்தது இதர வழிமுறைகள். பணவியல் வழிமுறைகளில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பணவியல் வழிமுறைகள் வழிமுறைகளில் முதல் பாயிண்ட்டு பண அளிப்பு இல்லை, இது ரெண்டாவது பாயிண்ட். ஃபஸ்ட்டு தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். அடுத்து ரெண்டாவது தான் என்னதுன்னா டெலிபரேட் மெஷர்ஸ்.
டெலிபரேட் மெஷர்ஸில் தான் என்னது டெலிபரேட் மெஷர்ஸ்னால் தான் விரும்பி செயல்படுத்தப்படும். உள்ள நேரம் தானாக சரி செய்கிறது, இப்போ விரும்பி செயல்படுத்தப்படுறது 3ஆக பிரிக்கிற. அதுதான் பணவியல், இப்போ வாணிப வழிமுறைகள், இதர வழிமுறைகள். அது இதில் பார்த்தீங்கன்னா மானிட்டரி மெஷர்ஸ், ட்ரேட் மெஷர்ஸ் அண்டு மிஸ்சலேனியஸ் மெஷர்ஸ். இப்போ அடுத்து இதில் ஃபஸ்ட்டு வந்து மானிட்டரி கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா பண அளிப்பு சுருக்கம். என்ன பண அளிப்பு சுருக்கம்னா உள்நாட்டு பொருட்கள் வந்து விலை வந்து அதிகமாக இருக்கும்போது மலிவான வெளிநாட்டு பொருட்களை மக்கள் வந்து அதிகமாக வாங்குறாங்க. அப்போ அது இறக்குமதியை இது உயர்த்திவிடும். வெளிநாட்டினரோ அதிக விலையுள்ள பொருட்களை வாங்க மாட்டார்கள். இது ஏற்றுமதியை குறைத்துவிடும். இப்போ நம்ம நாட்டில் இருக்க பொருளை விட வெளிநாட்டில் இப்போ சைனாலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. நம்ம பொருளை விட அவங்க விலை குறையா இருக்கணும். நம்ம என்ன செய்யலாம், நம்ம பொருளை வாங்காமல் அந்த பொருளை அதிகமாக வாங்குகிறோம், ஏன்னா அது விலை குறையுதுன்னு. ஆனால் வெளிநாட்டுக்காரங்க அப்படி இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிக விலையுள்ள பொருட்களை வாங்க மாட்டாங்க. நம்ம பொருள் அங்கே போகுது, இப்போ அதிக விலையோட போகுதுன்னா அதை வாங்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகுது, அது நம்ம ஏற்றுமதி குறைஞ்சிரும். இப்போ நாட்டின் மைய வங்கி இந்த பண அளிப்பை கட்டுப்படுத்தி இந்த உள்நாட்டு பொருட்களோட விலையை கட்டுப்படுத்துது. அதன் விளைவாக ஏற்றுமதி அதிகரித்து இறக்குமதி குறையணும். இப்படி இருந்தால் தான் அயல்நாட்டு செலுத்து சமநிலை நீங்கும். செலுத்து நிலையின் சமமின்மை நீங்கும். இதனால கடனளவு கட்டுக்குள்ள இருந்ததுனால முதலீடும் நமக்கு குறையும். அப்போ அந்த உற்பத்தியின் அளவும் இதில் வந்து குறையும், விலை அதிகரிக்கும். 2010 பார்க்கும்போது அரசாங்கத்துக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் இடையில இது குழப்பத்தை ஏற்படுத்தியது. பண அளிப்பு சுருக்கம்னா இதுதான், நம்மளோட விலை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹை, இங்கிலீஷ்லேயே மானிட்டரி கான்ட்ராக்ஷனில் ஹை டொமஸ்டிக் ப்ரைஸ் லெவல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹை இம்போர்ட்ஸ் அண்ட் லோ எக்ஸ்போர்ட்ஸ். அதனால் எப்படி இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், அப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும்னா சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி கண்ட்ரோல்ஸ் கிரெடிட். இப்போ அஸ் அ ரிசல்ட் ப்ரைஸஸ் கம் டவுன் அண்ட் எக்ஸ்போர்ட் இன்க்ரீசஸ். ப்ரைஸஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் நம்ம பண்ண முடியும். ஏற்றுமதி பொருட்கள் வெளிநாட்டிலையும் நம்ம பொருட்கள் அதிகமாக விற்கும். அந்த மாதிரி பண்ணினா தான் நம்ம என்ன செய்யலாம், அயல்நாட்டு செலுத்து நிலையில் சமநிலையை நம்ம குறைக்க முடியும். அடுத்தது 2வது பாயிண்ட், அதில் பண மதிப்பு குறைப்பு, டிவேல்யூஷன். இப்போ ஒரு நாட்டில் மைய வங்கி அந்த நாட்டோட பணத்தை மற்ற நாடுகள் பண மதிப்பில் தானாக முன் வந்து குறைத்து நிர்ணயிப்பது தான், இதுதான் செலாவணி மதிப்பு குறைப்பு ஆகும். இப்போ உதாரணமாக நம்ம டாலரில் நம்ம ரூபா வந்து 70 அப்படின்னு பணமாற்று வீதத்தை 80 என குறைந்து நிர்ணயிப்பது, அது செலாவணி மதிப்பு குறைப்பு எனலாம். இதுக்கு பேர் தான் செலாவணி மதிப்பு குறைப்பு. 80ன்னும் போது இன்னும் நம்மளோட பொருளோட அவங்களோட பொருளோட இது உயருது, நம்ம பொருள் இன்னும் தாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ₹1 வந்து இவ்வளோ ரூபாய்க்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இந்த இது. அடுத்த நெக்ஸ்ட்டு அதை டிவேல்யூஷனில் நம்ம டிவேல்யூஷனில் பார்த்தீங்கன்னா டிவேல்யூஷன் மீன்ஸ், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, டெலிபரேட் ரிடக்ஷன் ஆஃப் த அஃபிஷியல் ரேட் அட் விச் டொமஸ்டிக் கரன்சி இஸ் எக்ஸ்சேஞ்சு ஃபார் அனதர் கரன்சி. டிவேல்யூஷனாக என்னென்னா டெலிபரேட் ரிடக்ஷன் அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு நாட்டோட மைய வங்கியை அந்த பணத்தை மற்ற நாடுகளின் பண மதிப்பில் தானாக முன் வந்து குறைத்து நிர்ணயிக்கிறது. அதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது இன் அதர் வேர்ட்ஸ் டிவேல்யூஷன் ரெஃபர்ஸ் டு a reduction in the external value of a currency. இப்போ நான் சொன்ன அதே தான் இதுலேயும் வருது. அதுக்கு அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்ட் ஆஃப் 70 per USS மேக்கிங் ₹80 per USS. அதே தான் டிவேல்யூஷன் ஆஃப் இந்தியன் கரன்சி. இதில் பாருங்கள், இந்தியன் ருப்பி வாஸ் டிவேல்யூடு 3 times since 1947. 29 செப்டம்பரில் 1949 ஒரு தடவை குறைஞ்சிச்சு. அப்புறம் 6th June 1966 ஆன் 1st July 1991 இயர் படி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே தான் நம்ம பார்க்குறோம். அதாவது இந்தியாவில் செலாவணி மதிப்பு குறைப்பு, ₹1 இந்திய ரூபாய் 1947 3 முறை மதிப்பிறக்கம் செய்யப்பட்டது. இப்போ அயல்நாட்டு செலுத்துதலில் சமமின்மை உள்ள நாடு அந்த பணத்தோட மதிப்பை குறைச்சி நிர்ணயித்து ஏற்றுமதிக்கு ஊக்கம் கொடுத்து இறக்குமதிக்கான ஊக்கத்தை கெடுத்து செலுத்து சமமின்மையை சரி செய்யலாம். ஏற்றுமதியை அதிகப்படுத்தி அவங்க வந்து ஏற்றுமதிக்கு ஊக்கம் கொடுத்து இறக்குமதியை குறைக்கும் போது தான் அவங்க என்ன ஆகுதுன்னா ஏற்றுமதி பொருட்கள் மலிவானதாகவும் இறக்குமதி பொருட்கள் விளைவித்ததாகவும் மாற்ற முடியும். அப்போ தான் பண மதிப்பிறக்கம் இந்திய உணவுப் பொருட்கள் வெளிநாட்டினவருக்கு மலிவான விலையில் இந்திய விலையிலும் இந்தியர்களுக்கு வெளிநாட்டு பொருட்கள் உயர்ந்த விலையிலும் கிடைக்க செய்கிறது. இந்த பாயிண்ட் அதுதான் அதோட பாயிண்ட்டு. அதான் லாஸ்ட் பாருங்கள், தட் மீன்ஸ் மேக்கிங் இந்தியன் குட் சீப்பர் ஃபார் ஃபாரினர்ஸ். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மேக்கிங் இந்தியன் குட்ஸ் சீப்பர் ஃபார் ஃபாரினர்ஸ் அண்ட் ஃபாரின் குட்ஸ் காஸ்ட்லியர் ஃபார் இண்டியன்ஸ். இது செகண்ட் பாயிண்ட், டிவேல்யூவேஷன். அடுத்தது தேர்ட் பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல். எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம், அந்நிய செலாவணி கட்டுப்பாடு. அந்நிய செலாவணி அப்படின்னா சந்தையில் அரசு தலையிடுவது தான் செலாவணி கட்டுப்பாடு அப்படின்றோம். அயல்நாட்டு செலுத்து நிலை நிர்வகிக்க இது ஒரு நல்ல புகழ்வாய்ந்த ஒரு நடைமுறை. இது அந்நிய செலாவணி கட்டுப்பாடு. அந்நிய செலாவணி
ஈட்டுவதையும் இருப்பு வைப்பதையும் மைய வங்கி முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அப்படின்னா அந்நிய செலாவணி எப்படி ஈட்டுறது, அதை எப்படி தன்னுடைய இருப்பு எவ்வளோ வைக்கணும் அப்படின்றதெல்லாம் மைய வங்கிக்கிட்டு தான் அது கட்டுப்பாட்டில் தான் அது இருக்குது. இப்போ ஏற்றுமதியாளர்கள் அந்நிய செலாவணி ஈட்டுபவர்கள் அதை மைய வங்கியிடம் ஒப்படைச்சிட்டு அதை உள்நாட்டு பணமாக மாற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இறக்குமதியாளர்களுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால தான் ஒரு நாடு இறக்குமதியும் சிறப்பாக குறைக்க முடியும். அப்போ இந்த கட்டுப்பாடுகளோட பொருள் இது இந்த கட்டுப்பாடுகளோட பொருள் கடத்தலுக்கு வழிவகுக்கும் என்ற கருத்தும் உண்டு. இப்போ பத்திரிகைகள் கருத்துப்படி இந்திய விமான நிலையங்களில் தங்கம் கடத்தி வருதலை பிடிப்பது சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க இதுலேருந்து, இந்த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப முக்கியமானது. அந்நிய செலாவணி கட்டுப்பாடு. எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் மீன்ஸ் த ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இன் த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இட்ஸ் அ பாப்புலர் மெத்தட். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ பாப்புலர் மெத்தட் எம்ப்ளாய்டு டு இன்ஃப்ளூயன்ஸ் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பொசிஷன் ஆஃப் அ country. And under the exchange controller, the government or central bank, அவங்க ரெண்டு பேர் தான், government or central bank assumes complete control over the foreign exchange reserves and earning of the country. அப்போ the recipients of foreign exchange like exporters are required to surrender foreign exchange to the government. அதாவது சென்ட்ரல் பேங்க் அடுத்து in exchange எந்த வழியில் இந்த சென்ட்ரல் பேங்க் in exchange for domestic currency அந்த மாதிரி by virtue of its control over the use of foreign exchange. அப்போ இது does it happen in India கேட்டிருக்காதான். அப்போ too much of imports control would invite more and more smuggled goods. இப்போ smuggling of gold into Indian airports regularly happens as per the reports in the media. அது மீடியாவிலேருந்து நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். இந்த அந்நிய செலாவணி கட்டுப்பாடுன்றது விமான நிலையங்களில் இந்த தங்கம் கடத்தி வருதில் பிடிக்கிறதுலாம் சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட்டில் வர 3 பாயிண்ட். இது அடுத்து 2வதுல வர்றது தான் என்னது, வாணிப முறைகள். முதல்ல நம்ம மானிட்டரி இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வாணிப முறைகள்னா என்னென்னா ட்ரேடு மெஷர்ஸ். வாணிப ஏற்றுமதிக்கு ஊக்கமளித்து இறக்குமதியை குறைக்கும் வழிமுறைகள் தான் வாணிப வழிமுறைகள் ஆகும். அதாவது ட்ரேட் மெஷர்ஸ் இன்க்ளூட் மெஷர்ஸ் டு ப்ரமோட் எக்ஸ்போர்ட்ஸ். அதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ப்ரமோட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெடியூஸ் இம்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட்ஸ்னால் ஏற்றுமதி, இம்போர்ட்ஸ்னால் இறக்குமதி. எக்ஸ்போர்ட்ஸை அதிகப்படுத்தி இம்போர்ட்ஸை குறைக்கணும். அதுதான் இந்த ட்ரேட் மெஷர்ஸில் முக்கியமான பாயிண்ட். அதாவது ஏற்றுமதிக்கு ஊக்கமளிக்கணும். அதாவது ஏற்றுமதி மீது விதிக்கப்படுகிற சுங்க வரியை குறைக்கணும் அல்லது நீக்கிடணும். அடுத்தது ஏற்றுமதிக்கு மானியம் கொடுக்கணும் அரசாங்கம். அடுத்து ஏற்றுமதிக்காக உற்பத்தி தொழில் நடத்துகிறவங்களுக்கு பண நிதி மற்ற நிறுவன சலுகைகள் அவங்களுக்கு வழங்கி அதன் மூலமாக உள்நாட்டு மக்களும் நிறுவனங்களும் பாதிக்கப்படும். அதாவது ஏற்றுமதிக்கு ஊக்கமளிக்கணும் அப்படின்ட்டு. அதாவது எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட்ஸ் மே பி என்கரேஜ் பை ரெடியூசிங் ஆர் அபாலிஷிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ். கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் டியூட்டிஸை எடுத்துடணும், ரெடியூஸ் பண்ணிடணும், குறைச்சிடணும். அதுக்கப்புறம் 2வது என்ன பண்ணணும்னா ப்ரொவைடிங் எக்ஸ்போர்ட் சப்சிடி. 3வது பார்த்தீங்கன்னா என்கரேஜிங் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் பை கிவிங் மானிட்டரி ஃபிஸ்கல் ஃபிசிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்சென்டிவ்ஸ். அடுத்தது 2வது இம்போர்ட் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா இறக்குமதி கட்டுப்பாடு. இறக்குமதி கட்டுப்பாடுன்னா என்னென்னா இறக்குமதியை கட்டுப்படுத்தணும். எப்படின்னா இறக்குமதி மீது வரி விதிக்கணும். அப்போ வரி முன்பே விதிக்கப்பட்டிருந்தாலும் அப்போ விகிதத்தை அதிகப்படுத்திக்கலாம். பங்களவு நிர்ணயித்து இறக்குமதியை குறைக்கலாம். இவ்வளோதான் வாங்கணும், இதுக்கு மேலே அங்கே இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு குறைக்கலாம். அதுக்கு மேலே கட்டுப்பாடு அல்லது தவிர்ப்பு என்ற முறையில் அத்தியாவசியமற்ற பொருட்களை குறைப்பது. அப்படி நம்ம குறைக்கும் போது அவங்க தெரியாமல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கடத்தலுக்கு போவாங்க. அதுதான் அந்த பாயிண்ட் தான். இப்போ இம்போர்ட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமானது. இம்போர்ட்ஸ் மே பி கண்ட்ரோல் பை இம்போசிங் ஆர் என்ஹான்சிங் இம்போர்ட் டியூட்டிஸ், ரெஸ்ட்ரிக்டிங் இம்போர்ட்ஸ் த்ரூ இம்போர்ட் கோட்டாஸ், லைசன்சிங் அண்ட் ஈவன் ப்ரொஹிபிட்டிங் altogether the import of certain நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ். அதான் தேவையில்லாத அத்தியாவசியம் இல்லாததெல்லாம் நம்ம குறைச்சிடலாம். அடுத்து பாருங்கள் மிஸ்லேனியஸ் மெஷர்ஸ். இதர வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றதுக்கு இதுவரை நம்ம கற்றுக்கொண்ட வழிமுறைகள் மட்டுமல்லாமல் வேறு வழிமுறைகளையும் பின்பற்றி நம்ம என்ன செய்யலாம், அயல்நாட்டு செலுத்து நிலையில் சமநிலை உருவாக்கலாம். அது ஏற்கனவே நம்ம பார்த்ததே தான். வெளிநாட்டு கடன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, வெளிநாட்டு கடன். அடுத்து சலுகைகள் மூலமாக வெளிநாட்டு மூலதனத்தை எப்படியா நம்ம ஈர்க்கணும், வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்க்கணும், அதிகமாக நம்ம அவங்களுக்கு இங்கே வர வைக்கணும். அதுதான். அடுத்து வெளிநாட்டு வாழ் மக்கள் அனுப்புதல்களை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஊக்கமளிக்கணும். இறக்குமதியாகும் பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யணும். இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த செல்ஃப் நிலையில் சமநிலையை நம்ம உண்டாக்கலாம். அடுத்தது முக்கியமான டாபிக்கு என்ன டாபிக்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட். எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்னென்னா பணமாற்று வீதம். பணமாற்று வீதம் அப்படின்னா பணமாற்று வீதத்தை அந்நிய செலாவணி மாற்று வீதம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த அந்நிய செலாவணியின் பொருள் விளக்கம் அதை ஷார்ட்டாக ஃபாரெக்ஸ் அப்படின்றோம். அதாவது மீனிங் ஆஃப்
foreign exchange, forex. Forex refers to foreign currencies, the mechanism through which payments are effected between two countries. இதுதான் வந்து two countries having different currency systems is called forex. Forexனா என்னன்னா, ஒரு நாட்டின் மைய வங்கியில் இருப்பில் உள்ள மற்ற நாடுகளின் பணமே அந்நிய செலாவணி என்று பொருள் கொள்ளலாம். இதை கண்டிப்பாக அப்படியே அண்டர்லைன் பண்ணி படிச்சிருங்க. ஒரு நாட்டோட மைய வங்கியில் எவ்வளோ பணம் இருப்பில் உள்ளது, இருப்பில் உள்ள மற்ற நாடுகளின் பணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்நிய செலாவணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆங்கிலத்தில் ஃபாரெக்ஸ்ன்ற சுருக்க சொல்ல வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனியான நாணயம் இருக்குது. அந்த நாணயம் வந்து வெளியீட்டு முறையும் இருக்குது. அதை இவற்றை வந்து மற்ற நாட்டு பணமாக மாற்றுற செயல்முறைகளையும் விதிகளையும் நம்ம அலுவலக அமைப்புகளையும் இந்த அந்நிய செலாவணின்ற சொல் வந்து விரிவாக நமக்கு அதை விளக்குது. அதான் இட் கவர்ஸ் மெத்தட்ஸ் ஆஃப் பேமெண்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபெசிலிட்டேட்டிங் சச் பேமெண்ட்ஸ். அடுத்து டெஃபினிஷன் ஆஃப் ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ் இஸ் அ சிஸ்டம் ஆர் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஒன் நேஷனல் கரன்சி இன்டு அனதர் and of transferring money from one country to another. இது அப்படியே டெஃபினிஷனாக மனப்பாடமாக படிச்சிடணும். அந்நிய செலாவணினா என்னது, ஒரு நாட்டோட பணத்தை மற்ற நாட்டு பணமாக மாற்றுறது மற்றும் ஒரு நாட்டிலேருந்து பிற நாட்டுக்கு பணத்தை மாற்றும் முறை தான் என்னது இந்த செலாவணிங்கிறது. ஃபாரெக்ஸுக்கு வரை விளக்கணம், அதாவது டெஃபினிஷன் ஆஃப் ஃபாரெக்ஸ், அது செலாவணியோட வரை விளக்கணம். அடுத்தது நெக்ஸ்ட்டு செலாவணி மாற்று வீதம், ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். The transactions in the exchange market are carried out at exchange rates. அந்நிய செலாவணி சந்தையில் இந்த வர்த்தனைகள் சந்தையில் நிலவுகிற மாற்று விதத்தில் நடைபெறுகிறது. இது வந்து அயல் நாட்டு பண அளவில் உள்நாட்டு பணத்தோட மதிப்பு. இப்போ அவங்கவுங்க நாடுகள் இருக்குல்ல, அவங்கவுங்க பணத்தை பல முகமதிப்பு இனங்களாக, அதாவது டினாமினேஷன் அப்படி பிரித்து வெளியிடுறாங்க. இப்போ ஒரு அலகு அயல் நாட்டு பணத்தை பெறுவதற்கு எத்தனை அலகு உள்நாட்டு பணத்தை கொடுக்குறோம் அப்படின்றது தான். இப்போ உதாரணமாக நம்ம அமெரிக்க டாலர் வாங்குறதுக்கு நம்ம 75 ரூபா இந்திய ரூபா கொடுக்கணும். நம்ம $1 வாங்குறதுக்கு $1. அப்போ இந்திய ரூபாய் கொடுக்குறத இந்த ரூபாய் டாலர் மாற்று வீதம் அப்படின்னு சொல்லலாம். இதே போன்று மற்ற நாட்டு பணத்துலையும் இந்திய ரூபாயின் மதிப்பை இணையத்தில் நம்ம தேடி தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர இது எக்ஸாம்பிளுக்கு USA மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு எது நமக்கு தெரியணும்னா இதை நம்ம வந்து இன்டர்நெட்டில் அடித்து பார்த்தோம்னா நமக்கு இதோட மதிப்பு நமக்கு எவ்வளவுன்றது தெரியும். அதான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 unit ஆஃப் ஃபாரின் மணி, இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் பெய்ட் இந்த ஹோம் கரன்சி 75, யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சி $1. 1 unit ஆஃப் ஃபாரின் மணி வந்து 1 USD to so many units of the domestic currency. அடுத்தது ஆர் a certain number of units of foreign currency to 1 unit of domestic money. For instance, US dollar is equal to 70 or 75. எதுனா அது வந்து இது சென்ட்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. 1.42 cents. இந்த இருக்குல்ல 1947 இவ்வளோ இருந்திருக்கு, 1 ரூபி ஈக்குவலாக இருந்ததுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எவ்வளோ தூரம் அது கூடியிருக்கு குறைஞ்சிருக்குன்றது இதில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் பார்க்குறோம். the rate at which one country's currency can be traded for another country's currency. அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன? டெஃபினிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா சமநிலை பணமாற்று வீதம் வரைவிலக்கணம். சமநிலை பணமாற்று வீதம் வரைவிலக்கணம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அயல்நாட்டு செலுத்துநிலை சமநிலையில் நிறுத்தி வைக்கும் பணமாற்று வீதம் சமநிலை பணமாற்று வீதம் அப்படின்னு ராக்னர் நர்ஸ்ன்றவர் இதை சொல்லியிருக்கார். The equilibrium exchange rate is that rate which over a certain period of time keeps the balance of payments in equilibrium. ராக்னர் நர்ஸ் அப்படின்றவரோட டெஃபினிஷன் இது. தமிழில் சமநிலை பணமாற்று வீதம். சமநிலை பணமாற்று வீதம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அயல்நாட்டு செலுத்துநிலை சமநிலையில் நிறுத்தி வைக்கும் பணமாற்று வீதம் தான் இது சமநிலை பணமாற்று வீதம். அடுத்தது இதை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க சமநிலை பணமாற்று வீதத்தை? டிட்டர்மினேஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஈக்லிபிரியம் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டிட்டர்மைன்ட் இன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இதை நிர்ணயம் பண்ணுறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஜென்ரல் தியரி ஆஃப் வேல்யூ பை இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. எப்போவுமே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது. Thus the rate of exchange is determined at the point where demand for forex is equal to the supply of forex. அப்போ இதில் அந்நிய செலாவணி சந்தையில் சமநிலை பணமாற்று வீதம் பொது விலை நிர்ணய கோட்பாட்டின்படி நிர்ணயமாகிறது. அப்போ சந்தை வரிசைகளான தேவையளவும் வழங்கல் அளவும் ஒருங்கே செயல்பட்டு
சமநிலை விலையை நிர்ணயிக்கும் என்பதே பொது விலை நிர்ணய கோட்பாடு. இப்போ சொன்னேன்ல, தேவையும் அளிப்பும், அதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸஸ். இக்கோட்பாட்டின்படி பார்த்தால் அந்நிய செலாவணிக்கான தேவை அளவும் வழங்கல்னா சப்ளை தான், வழங்கல் அளவும் தேவை அளவும் அளிப்புன்னு சொல்லலாம், வழங்கல் சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். தேவையும் அளிப்பும், அதாவது தேவையும் வழங்கலும், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சமமாகும் அளவில் இந்த சமநிலை பணமாற்று வீதம் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த வரைபடத்தில் அந்நிய செலாவணி தேவை மற்றும் அளிப்பு வளைகோடுகள் சந்திக்கிற அந்த வெட்டு புள்ளியில தான் சமநிலை பணமாற்று வீதம் நிர்ணயிக்கப்படுகிறது. அது இங்கே வரைஞ்சிருக்காங்கல்ல, P1 P2 P3 விலை. இந்த சைடு பாருங்க, பணத்தின் பலன் மதிப்பில் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணியும் தேவையும் அளிப்பும். இப்போ இது வந்து ரெண்டுமே இந்த சைடு சப்ளை கோடு வருது, மேலே கூடி டிமாண்ட் லைனும் சப்ளை லைனும் கட் ஆகுது ஈன்ற இடத்துல. அந்த ஈ தான் ஈக்விலிபிரியம், அதிகப்படியான அளிப்பு அதிகப்படியான தேவை ரெண்டுமே இன்டர்செக்ஷன் ஆகிறது. இப்போ இந்த மேலே உள்ள வரைபடத்துலேருந்து என்ன தெரியுது பாருங்க, இந்த செங்குத்தான கோடு வந்து செங்குத்து அச்சு பணமாற்று வீதத்தையும் படுகிடை அச்சு அதாவது எக்ஸ் அந்நிய செலாவணிக்கான தேவை மற்றும் அளிப்புகள் அளவும் குறிக்கப்பட்டுள்ள ஈ என்ற புள்ளியில் தான் அந்நிய செலாவணி தேவை வளைகோடு அளிப்பு வளைகோட்டை வெட்டுகிறது. இப்போ இந்த புள்ளியில தான் அந்நிய செலாவணி தேவை மற்றும் அளிப்பு வளைவு ஒன்றுக்கொன்று சமமாவதால் பணமாற்ற வீதம் சமநிலை அடையுது. இந்த டிடின்றது அது தேவை டிடியும் அளிப்பு எஸ்எஸும் சந்திக்கிற அந்த வெட்டுப்புள்ளி தான் இ, அதான் பணமாற்று வீதம் சமநிலை அடைகிறது. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அளிப்பும் தேவையும் இன்டர்செக்ஷன் பண்ணுற இடத்துல அது என்ன ஆகுது, வெட்டுற இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஈன்ற பாயிண்ட்டு, அது வெட்டுற புள்ளி தான் இ, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சமநிலையை அங்கே தான் அடையுது. அந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு, இப்போ தேவையும் அளிப்பும் ஓக்யூ என்ற அளவில் இருக்கும்போது OP2 இருக்குது பாருங்கள் விலை, அதான் இந்த பணமாற்று வீதமே சமநிலை பணமாற்று வீதமாகும். இது ரொம்ப ஈஸியானது. இதை நம்ம இந்த படத்தை வரைஞ்சி இதை நம்ம படிக்கும்போது இது கொஸ்டின் இருந்தால் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இந்த டயக்ராம் ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அதுக்கு அதே மாதிரி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபார் எக்ஸ். E is the point of equilibrium where DD intersects SS. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இதில் P2. டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், பண மாற்று வீத நிர்ணய முறைகள். அதை வந்து என்ன பண்ணுறோம், டைப்ஸ். அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்ஸை broadly there are two major exchange rate systems, namely fixed exchange rate system and flexible exchange rate system. Fixed அடுத்து இன்னொன்று என்னது, flexible. Managed floating exchange rate system also prevails in some countries like India. இப்போ பணமாற்று வீதத்தில் ரெண்டு முறைகளில் நிர்ணயிக்கப்படுகிறது. அவையானது நிலையான பணமாற்று வீதம், அடுத்தது பார்த்தோம்னா நிலையானன்றது ஃபிக்ஸடு, அடுத்தது ஃப்ளெக்சிபிள் மாறுபடும் நிலையற்ற பணமாற்று வீதம். அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நிர்வகிக்கப்பட்ட பணமாற்று வீதம் தான் நிர்ணய முறை ஒன்றும் உண்டு. இந்தியாவில் இவ்வகையான முறையை தான் நம்ம பின்பற்றோம். நிலையான பணமாற்று வீதம்னா என்னன்னா, மாறாத பணமாற்று வீதத்தை தான் நிலையானன்றோம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரீஸ் ஃபாலோயிங் த ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்னது, மாறாது, அதாவது ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் பெக்டு எக்ஸ்சேஞ்சு ரேட். இதை வந்து இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, countries following the fixed exchange rate system agree to keep their currencies at a fixed rate as determined by the government. அப்போ இதை வந்து ஒரு நாட்டோட அரசாங்கம் மைய வங்கியின் மூலம் இந்த பணமாற்று வீதம் நிர்ணயித்தால் அதை மாறாத பணமாற்று வீதம் அப்படின்றோம். தங்க மாற்று பன்னாட்டு பணவியல் முறையில் நாடுகளின் பணமாற்று மதிப்பு தங்கத்தின் அளவில் நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாறுபடும் நிலையற்ற பணமாற்று வீதம் அப்படின்னா என்னென்னா, மாறுபடும் நிலையற்ற பணமாற்று வீதம்னா ஃப்ளெக்சிபிள். இது அந்நிய செலாவணி சந்தை வந்து விசைகளான மாறுகின்ற அந்நிய செலாவணிக்கான தேவையும் அளிப்பும் பணமாற்று வீதத்தை நிர்ணயிக்கும் முறையை தான் மாறுகின்ற அப்படின்றோம். அந்த விசைனா ரெண்டு தான், அந்த என்ன கருவின்றனா டிமாண்டும் சப்ளையும் தான், அந்த ரெண்டுமே தான் அதை தீர்மானிக்குது. அதை தான் நிர்ணயிக்கிற முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாறுகின்ற பணமாற்று வீதமாகும். இதை மிதக்கும் பணமாற்று வீதம் அப்படின்னு இன்னொரு வகையில் நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், பணமாற்று வீதத்தோட வகைகள். கொஸ்டின்ல இது இருக்கு டைப்ஸு. பணமாற்று வீத வகைகள் எடுத்துட்டீங்கன்னா 4 வடிவங்களில் பணமாற்று வீதத்தை வகைப்படுத்தலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா பெயரளவு பணமாற்று வீதம், ரெண்டாவது மெய்ஞான பணமாற்று வீதம், அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா பெயரளவு செயலாக்க பணமாற்று வீதம், அடுத்தது மெய்யான செயலாக்க பணமாற்று வீதம். ஒன்று பெயரளவு, அடுத்து மெய்யான பணமாற்று வீதம், ரெண்டாவது பெயரளவு செயலாக்க பணமாற்று வீதம், மெய்யான செயலாக்க பணமாற்று வீதம். ரீருன்னு கொடுத்துருக்காங்க. உதாரணம், அதான் டாலர் வந்து =75னா பெயரளவு பணமாற்று வீதம் என்னன்னா 75 1ஆல் வகுத்தீங்கன்னா கிடைக்கிறது 75. இது இருதரப்பு பெயரளவு பணமாற்று வீதம். மெய்யானன்றதுக்கு என்ன வருது பாருங்க, EPF /P.
இங்கே வந்து பின்றது உள்நாட்டு விலை, பிஎஃப்ன்றது வெளிநாட்டு விலை யூஎஸ்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இ வந்து பெயரளவு பணமாற்று வீதம். இப்போ வந்து ஒரு பேனாவோட விலை இந்தியாவில் 50 ரூபான்னா அமெரிக்காவில் 5 வெறும் 5 ரூபா தான். அப்போ மெய்யான பணமாற்று வீதம் இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்க, 75 × 5 / 50 that's equal to 7.5. அப்போ மெய்யான பணமாற்று வீதம் வந்து 1 என்று கணக்கிடப்பட்டால் 2 நாடுகளோட பணமும் சமமான வாங்கும் ஆற்றல் ஏற்றுள்ளதாக புரிஞ்சுக்கொள்ளலாம். உதாரணமாக பேனாவின் விலை அமெரிக்காவில் 0.66 அப்படின்னா மெய்யான பணமாற்றம் 0.66 × 75 / 50 that's equal to 1. இந்த நிலையில் இருந்தால் இந்திய ரூபாயும் அமெரிக்க டாலரும் சமமான வாங்கும் ஆற்றல் பெற்றவையாக கருதலாம். இது இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, இஃப் US dollar is equal to 75, நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 75 / 1 அதே தான் இன்ட்டு is equal to 75. இதான் வந்து பைலாட்ரல் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்னென்னா EPF / P. அதே தான் சொன்னேன், Pனா ப்ரைஸ் லெவல் இன் இந்தியாவில், ப்ரைஸ் லெவல்ஸ் இன் அப்ராடு, பிஎஃப்ன்றது. அடுத்தது ஈன்றது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அதே தான் பென் காஸ்ட் 50னா இந்தியாவில்னா இட் காஸ்ட் 5. அப்புறம் அது ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும்போது அது ஒரு பெண்ணோட எக்ஸாம்பிள் வச்சு போட்டு கடைசியில் NEER and REER are not explained here. Interested teachers can search for them. அது என்னன்றது இது கொடுக்கல, அது நம்ம வேணும்னா நம்ம அதை வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக்கு பணமாற்று விதத்தை நிர்ணயிக்கும் காரணிகள், டிட்டர்மினன்ட்ஸ். Determinants of பணமாற்று விதம், determinants of exchange rates. Exchange rates are determined by numerous factors and they are related to the trading relationship between two countries. அப்படின்னா பணமாற்று வீதம் வந்து நாடுகளுக்கு இடையிலான பன்னாட்டு வாணிக உறவுகளுடன் தொடர்புடைய பல காரணிகள் பணமாற்று வீதத்தை தீர்மானிக்கின்றன. முதலாவது பணவீக்க அளவு வேறுபாடு, 2வது வட்டி வீத வேறுபாடு, 3வது நடப்பு கணக்கு பற்றாக்குறை, 4வது பொதுக்கடன், 5 வந்து வாணிப வீதங்கள், 6 வந்து அரசியல் பொருளாதார உறுதித்தன்மை, 7 பொருளாதார பின்னிறக்கம், ஊக வணிகம். நேம்ஸ் மட்டும் இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் சைட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு ஒரு பாயிண்ட் எழுதுனா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதலாவது பார்க்கும்போது பண வீக்க அளவு வேறுபாடு. பணவீக்க அளவும் பணமாற்ற வீதமும் தலைகீழ் தொடர்புடையது. இப்போ ஒன்று கூடும் பொழுது ஒன்று குறையும், அந்த மாதிரி. அப்போ மற்ற நாட்டு பணத்தோட ஒப்பிடுகையில் தொடர்ச்சியாக குறைவான பணவீக்க அளவு நிலவும் நாட்டின் பணத்தின் வாங்கும் திறன் அதிகரிப்பதனால குறைந்த பணவீக்க அளவு அந்த நாட்டில் பணமாற்ற வீதத்தை உயர்த்துகிறது. பணவீக்க அளவோடு கம்பேர் பண்ணும்போது இது 2 தலைகீழ் உறவு, அது கூடும்போது இது குறையுது. அதே தான், அதை வச்சு பணவீக்க அளவையும் பணமாற்று வீதத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் டிஃப்ரென்ஷியல்ஸ் இன் இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ஒன்று ரைஸ் ஆகும்போது இன்னொன்று less ஆகும். அதான் a country with a consistently lower inflation rate exhibits a rising currency value and its purchasing power increases relative to other countries. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், டிஃபரன்ஷியல்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அடுத்து வட்டி வீத வேறுபாடு எடுத்தோம்னா வட்டி வீதத்துக்கு பணமாற்ற வீதத்துக்கு நேரடி. வட்டி வீதம் கூடுனா பணமாற்றமும் கூடும், வட்டி வீதம் குறைஞ்சா பணமாற்ற வீதமும் குறையும். அதான் டிஃபரன்ஷியல்ஸ் இன். இது மைய வங்கி தான் வட்டி வீதத்தை உயர்த்தி வெளிநாட்டு முதலீட்டை கவர்ந்தெழுக்கும். இதன் காரணமாக பணமாற்று வீதம் உயரும். அதை கூட்டும் பொழுது பணமாற்று வீதம் உயர்றதுக்கு ரெண்டுமே ஒரே நேரடி தொடர்பு. பார்த்தீங்கன்னா there is a high degree of correlation between interest rates, inflation and exchange rates. இப்போ central bank can influence over both inflation and exchange rate by manipulating interest rates. Higher interest rate attract foreign capital and cause the exchange rate to rise and vice versa. கூடுனா கூடுது, குறையுதுனா குறையுது. அடுத்தது நடப்பு கணக்கு. நடப்பு கணக்கு பற்றாக்குறை. நடப்பு கணக்கு பற்றாக்குறைனா நடப்பு கணக்கு பற்றாக்குறை அயல்நாட்டு செலுத்து நிலையில் நடப்பு கணக்கில் பற்றாக்குறை வரவை விட செலுத்துகை அதிகமாக இருப்பதை காட்டுது. அயல்நாட்டு செலாவணிக்கான கூடுதல் தேவை நாட்டின் பணமாற்று வீதத்தை குறைத்துவிடும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ஸ். டெபிசிட் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிசிட் ஆகும்போது இம்ப்ளைஸ் எக்ஸஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஓவர் ரிசீப்ட்ஸ். த கண்ட்ரி ரிசார்ட்ஸ் டு பாரோயிங் கேபிட்டல் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் டு மேக் அப் த டெபிசிட். அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட்டு பொதுக்கடன். பொதுக்கடன்னா பணவீக்கத்தை உருவாக்கும் பணவீக்கம் பணமாற்று வீதத்தை குறைத்துவிடும். அதாவது பப்ளிக் டெட்டு. இது வந்து லார்ஜ் பப்ளிக் டெட், அதிகமாக பப்ளிக் டெட் ஆகும்போது டிரைவிங் அவுட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்.
பிகாஸ் இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். அதிகமாக வெளிநாட்டு கடன் வரும்போது அது பணவீக்கத்தை உண்டாக்குது. அஸ் அ ரிசல்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வில் பி லோயர் ஆயிரும். அவ்வளோதான், பொது கடன் அப்படி கீழே கொண்டு போயிடுது. அடுத்தது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, வாணிக வீதம். இறக்குமதி விலையை விட ஏற்றுமதி விலை அதிகமாக இருந்தால் அந்த நாடு வந்து வாணிப விகிதம் வந்து சாதகமான வாணிப விகிதம். நாட்டின் ஏற்றுமதி தேவையை அதிகரிப்பது மேம்பாட்டால் பண மாற்று வீதம் உயரும். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் என்னன்னா பாருங்க, ஒரு country's terms of trade also determines the exchange rate. If the price of a country's exports rises by a greater rate than that of its imports, in terms of trade will improve. A favorable terms of trade imply greater demand for the country's exports and thus balance of payments becomes favorable. அடுத்த ஆறாவது political and economic stability. அப்போ அரசியல் பொருளாதார உறுதிநிலை, ஒரு நாட்டோட அரசியல் பொருளாதார உறுதியான சூழ்நிலையும் பணமாற்று விதத்தை உறுதிப்படுத்தும். அப்போ பண மதிப்பு உயர்வதனால வெளிநாட்டு முதலீட்டையும் அது கவர்ந்து இழுக்கும். அதான் அந்த பாயிண்ட், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், பொருளாதார பின்னிறக்கம், அதாவது ரெசிஷன். பொருளாதாரம் வந்து பின்னிறங்கும் போது பின்னிறக்க காலத்தில் வட்டி வீழ்ச்சி அடையும். அந்த வட்டி வீழ்ச்சி அடையும் பொழுது வெளிநாட்டு முதலீடு குறைஞ்சிரும். இதனால் பண மாற்று வீதமும் வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெசிஷன் பீரியடில் என்ன நடக்குதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை லோ ஆகும்போது டூரிங் த ரெசிஷன் பேஸில் திஸ் வில் டிக்ரீஸ் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல். அஸ் அ ரிசல்ட் கரன்சி வில் பி டிப்ரிஷியேட்டட் against other currencies, thereby lowering exchange rate. And the last one, ஊக வணிகம், ஸ்பெக்குலேஷன். அதாவது ஊக வணிகம்னா எதிர்காலம். ஊக வணிகத்தில் பார்த்தோம்னா ஒரு நாட்டோட பணமாற்று வீதம் குறுகிய காலத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஊக வணிக முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, மத்தியில் அந்த நாட்டின் பணத்துக்கு தேவை கூடும், இதனால் அந்நாட்டின் பணமாற்று வீதம் அதிகரிக்கும். அப்போ இந்த மாதிரி காரணங்கள் இல்லாமல் உலக அரசியல் சூழ்நிலையும் ஒரு நாட்டுக்கு எதிராக பொருளாதார கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரமும் பண மாற்று வீதத்தை தீர்மானிக்கும் ஆற்றல் உள்ள காரணிகள் ஆகும். ஸ்பெகுலேஷனா இப்போ கண்ட்ரிஸ் கரன்சி வேல்யூ இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ், வருங்காலத்தில் அது கூடும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வில் டிமாண்ட் மோர் ஆஃப் தட் கரன்சி இன் ஆர்டர் டு மேக் அ ப்ராஃபிட் இன் த நியர் ஃபியூச்சர். திஸ் ரிசல்ட்ஸ் இன் அப்ரிசியேஷன் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் ரேட். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அப்போ அது வந்து என்ன செய்யுதுன்னா, பிசைட் த அபவ் டிட்டர்மினன்ட்ஸ், ரிலேட்டிவ் டாமினன்ஸ் இன் த குளோபல் பாலிட்டிக்ஸ் அண்ட் த பவர் டு அனௌன்ஸ் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் ஓவர் அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ டிட்டர்மைன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ அண்ட் ட்ரேடு. அந்நிய நேரடி மூலதனமும் பன்னாட்டு வணிகமும். இதில் நமக்கு ரொம்ப கொஸ்டின் வரல, இம்பார்ட்டன்ட் இல்லை, இது மட்டும் என்னன்னு மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அதாவது அந்நிய நேரடி மூலதனம்னா பன்னாட்டு வணிகமும் எப்படி, அந்நிய பன்னாட்டு பொருளாதாரத்தில் அந்நிய நேரடி முதலீடு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. வெளிநாட்டு நேரடி மூலதனமும் பன்னாட்டு வணிகமும் நெருங்கிய தொடர்புடையது. அப்போ வந்து இயற்கை வளங்கள், தோட்டப்பயிர் துறைகளில் மிக அதிக அளவு வெளிநாட்டினர் முதலீடு செஞ்சுருக்காங்க. வளரும் நாடுகளில் செஞ்சு பன்னாட்டு வணிகத்தின் வளர்ச்சிக்கு அவங்க துணை செஞ்சதுனால வெளிநாட்டு நிறுவனங்களின் உற்பத்தி இறக்குமதிக்கு மாற்றாகவும் செயல்பாட்டு இறக்குமதியை இது கட்டுப்படுத்தி வருகிறது. இப்போ பாருங்கள், இதில் எஃப்டிஐன்னு என்னென்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் குளோபல் எக்கானமி. குளோபல் எக்கானமி உலக பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஃபாரின் ட்ரேடு, எஃப்டிஐ வந்து ரெண்டுமே க்ளோஸ்லி ரிலேட்டடு. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எஃப்டிஐ வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் செக்டார் இன்க்ளூடிங் பிளான்டேஷன்ஸ் இன்க்ரீசஸ் ட்ரேட் வால்யூம். இப்போ ஃபாரின் ப்ரொடக்ஷன் பை எஃப்டிஐ இஸ் யூஸ்ஃபுல் டு சப்ஸ்டியூட் ஃபாரின் ட்ரேட். இப்போ எஃப்டிஐ இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த இன்கம் ஜென்ரேட்டட் ஃப்ரம் த ட்ரேட் அண்ட் ரீஜனல் இன்டகிரேஷன் ஸ்கீம்ஸ். அதை எஃப்டிஐ அதே தான், ஃபாரின் வெளிநாட்டு நேரடி முதலீடு வந்து அது வந்து என்ன, முதலீட்டுடன் இயந்திரங்கள், தொழில்நுட்பம், இடுபொருட்கள் மற்றும் நம்ம ரொம்ப அரிதான நுகர்வு பொருட்கள் இதே ஒரு நாட்டுக்குள்ளே வருது. வெளிநாட்டு நேரடி முதலீடுனால அங்கே உள்ள இயந்திரங்கள், அங்கே உள்ள டெக்னாலஜி, அங்கே உள்ள இடுபொருட்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி ஏற்றுமதி செய்து ஈட்டிய இந்த அந்நிய செலாவணி இறக்குமதி மீது செலவழிக்க போதில்லைன்னா நம்ம என்ன செய்வோம், வெளிநாட்டு நேரடி மூலதனத்தை கொண்டு அதை ஈடு செய்வோம். இப்போ அந்நிய செலாவணி பற்றாக்குறை போக்குது, வேலை வாய்ப்பை அதிகரிக்க செய்து மற்றும் பொருளாதார வளர்ச்சி வீதத்தை அதிகரிக்குது போன்ற காரணங்களுக்காகவும் வெளிநாட்டு நேரடி முதலீடு பெறப்படுகிறது. இதை இவ்வளோதான். இதில் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, an investment becomes foreign investment when foreign investment through foreign direct investment institutional investors. இப்போ முதலீடு பன்னாட்டு முதலீடாக மாறும்னா
பெறதுக்கு வழி என்னென்னா, ஒன்று பன்னாட்டு நேரடி முதலீடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களில் முதலீட்டாளர்களாக இருப்பாங்க. ஒரு நாடு வந்து மக்களும் அரசாங்கமும் மற்றொரு நாட்டின் தொழிற்சாலைகளில் செய்யும் முதலீடு தான் பன்னாட்டு முதலீடாக மாறுது. அப்போ இயற்கை வளங்கள், கனிம சுரங்கங்கள், இது எல்லாமே நிறைய லாபம் உள்ள தொழில் தான். அந்த துறைகளை தான் குறி வச்சு வெளிநாட்டு நேரடி முதலீடு வருது. அப்போ எந்நேரமும் அதை திரும்ப வெளியேறி விடும் அபாயமும் நமக்கு இருக்குது. அப்போ அது உள்நாட்டு சட்ட விதிகளை மீறுதல் போன்ற கெடுதல்களும் வெளிநாட்டு மூலதனத்தில் உண்டு. அதனால் வெளிநாட்டு மூலதனத்தில் நன்மைகள் அதிகமாக தீமைகள் அதிகமானது விவாதம் தான். அது அமெரிக்க டாலரோட தேவையை வச்சு நம்ம உலக வங்கி கொள்கைகள் அமெரிக்க டாலரின் மதிப்பை தொடர்ந்து அதிக மதிப்புடன் வைத்திருப்பதே இது மறைமுக நோக்கமாகும். வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் பொருள் விளக்கம். அடுத்து வெளிநாட்டு நேரடி மூலதனத்தோட பொருள் விளக்கம் அப்படின்னா, meaning of FDI. FDI means investment in a foreign country that involves some degree of control and participation in management. இப்போ வேறு நாட்டில் முதலீடு செஞ்சு நிறுவனத்தோட மேலாண்மையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது தான் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அப்படின்றோம். வேறு நாட்டில் முதலீடு செஞ்சு அதை மேலாண்மைன்னு அந்த மேனேஜ்மெண்ட்டை தான் கையில் வச்சுருக்கிறது, அதுதான் வந்து FDIயோட பொருள். இப்போ அதை பார்த்தோம்னா, இந்த பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறது தான் இது குறிக்குது. அப்போ வெளிநாட்டு நிதி மூலதனம் குறுகிய கால லாப நோக்கில் நிதி சந்தையில் செய்யப்படும் முதலீடாகும். அடுத்து FPIன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். FPIனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இட் மீன்ஸ் த என்ட்ரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்டு எ நேஷன் வேர் ஃபாரினர்ஸ் டெபாசிட் மணி இன் அ நேஷன்ஸ் பேங்க் ஆர் மேக் பர்ச்சேஸ் இன் த ஸ்டாக் அண்ட் பாண்ட் மார்க்கெட்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் FDI. வெளிநாட்டு மூலதனத்தின் நோக்கங்கள். வெளிநாட்டு மூலதனம் என்னென்ன நோக்கங்கள்னு ஒரு 4 நோக்கங்கள் கொடுத்துருக்கு. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் FDI வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விற்பனையை விரிவுபடுத்துது, 2வது இயற்கை வளங்களை கையகப்படுத்துது, 3வது வணிகம் பரவலாக்கல், 4வது போட்டி இடர்பாடுகளை குறைத்தல். இங்கேயும் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃபில் பார்க்கும்போது சேல்ஸ் எக்ஸ்பேன்ஷன், அக்விஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், டைவர்சிஃபிகேஷன், மினிமைசேஷன் ஆஃப் காம்படிட்டிவ் ரிஸ்க். அவ்வளோதான். இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் இல்லை இதில், இவ்வளோ சொன்னால் போதும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து வெளிநாட்டு நேரடி மூலதன நன்மைகள் தீமைகள். முதல்ல நன்மைகள் பார்க்க போகிறோம். வெளிநாட்டு மூலதனத்தோட நன்மைகள், அட்வான்டேஜஸ் ஆஃப் FDI. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே நமக்கு என்ன நன்மைகள்? ஃபாரின் டைரெக்டாக நம்மளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே, அதனால் என்னென்ன நமக்கு நன்மைகள் நமக்கு உண்டா? அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னா, வெளிநாட்டு முதலீடுனால பெரும்பாலும் நேரடி முதலீடாகவே நாடுக்குள்ளே வருது. இப்போ வெளிநாட்டு நேரடி முதலீட்டில் நன்மைகளை முதலாவது பார்த்தோம்னா, வெளிநாட்டு நேரடி மூலதனம் அது சென்றடையும் நாட்டின் மூலதன அளவை உயர்த்தி வேலை வாய்ப்பு அளவையும் அதிகரிக்கும். அப்போ FDI மே ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கூட்டி எம்ப்ளாய்மெண்ட் லெவலையும் கூட்டுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, நேரடி வெளிநாட்டு மூலதனம் சென்றடையும் நாட்டிற்கு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வருது. அப்படின்னா அது எங்கே? டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மே ஃபெசிலிட்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி டு த ரெசிபியன்ட் கண்ட்ரி. அடுத்தது தேர்டு பார்த்தோம்னா, வெளிநாட்டு நேரடி முதலீடு நுழையும் நாட்டின் அரசுக்கு நிறுவன லாப வரி செலுத்துவதன் மூலம் வருவாயை கொண்டு வருது. அடுத்து லாபத்தோட ஒரு பகுதியை மறுமுதலீடு செய்வதன் மூலம் தொழில் வளங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில் மேலாண்மை முறைகளை அறிமுகப்படுத்துது. ஏற்றுமதியை அதிகப்படுத்தி இறக்குமதிக்கான அவசியத்தை குறைச்சு அயல்நாட்டு செலுத்து நிலை சமன்மையை நீக்குகிறது. 6 பாயிண்ட் இது சொல்லிட்டேன். இப்போ தேர்ட் பாயிண்ட்ல FDI may also bring revenue to the government of host country. அவ்வளோ தெரிஞ்சால் போதும். ரெவன்யூ கொண்டு வருது, நாட்டுக்கு வருவாய். அடுத்து 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, a part of profit from direct foreign investment may be plowed back into the expansion and modernization or development of related industries. தொழிற்சாலைகளில். அடுத்து it may kindle a managerial revolution. தொழில் புரட்சி, managerial revolution in the recipient country through professional management and sophisticated management techniques. அடுத்து 6th, foreign capital may enable the country to increase its exports and reduce imports. foreign capitalனால எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி அதிகமாகி இறக்குமதி குறையுது. 7வது பாயிண்ட், foreign investment may also help increase competition and break domestic monopolies. அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் டு இன்க்ரீஸ் காம்படிஷன், போட்டிகள் வரதுனால பிரேக் டொமஸ்டிக் மோனோபொலிஸுக்கு. அது மோனோபொலிஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு இங்கே வந்து முதலீடு செய்த நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியின் நிகர மதிப்பு கூடுவதோட முதலீட்டிலிருந்து கிடைத்த வருவாயை விட அதிகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு முதலீட்டிலேருந்து கிடைக்கும் தனியார் நிறுவனத்துக்கான லாபத்தை விட சமூகத்துக்கு கிடைக்கும் பலன் இதில் அதிகம். அதாவது வெளிநாட்டு 9வது பாயிண்ட், வெளிநாட்டு நேரடி மூலதனம் முதலீட்டையும் அந்நிய செலாவணியும் கொண்டு வர்றது மூலம் சேமிப்பு முதலீடு இடைவெளியை நிரப்ப உதவுது.
உள்நாட்டு துணை தொழில் நிறுவனங்கள் வளரவும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இணைந்து உள்நாட்டு சிறு தொழில் வளரவும் உதவுது. உள்நாட்டு தொழில் முனைவோர்களை வெளிநாட்டு மூலதனம் மற்ற நாடுகளில் முதலீடு செய்ய தூண்டுது. இப்போ இந்திய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நேபாளம், உகாண்டா, எத்தியோப்பியா, கென்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ், சிங்கப்பூர், இந்த மாதிரி நிறைய சிறிய நாடுகள் வழியாக மிக அதிக அளவிலான முதலீடு இந்தியாவுக்குள் வந்துள்ளது. அது இங்கே 9th பாயிண்ட்டு. Bringing capital and foreign exchange FDI may help in filling the savings gap and foreign exchange gap in order to achieve the goal of national economic development. அடுத்தது foreign investments may stimulate domestic enterprise to invest in ancillary industries in collaboration with the foreign enterprises. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா FDI flowing into developing country may also encourage its entrepreneurs to invest in the other LDCs அப்படின்னா less developed countries. in the other இப்போ firms in India have started investing in Nepal, Uganda, Ethiopia and Kenya and other less developed countries while they are still borrowing from abroad. Large FDI to India comes from a small country, Mauritius also. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ்னால் என்னென்னா தீமைகள். என்னென்ன தீமைகள்? வெளிநாட்டு முதலீட்டினால நம்ம நேரடி மூலதனத்தினால என்ன தீமைகள்? வெளிநாட்டு நேரடி மூலதனத்தினால தீமைகள் பார்க்கலாம். இந்த தீமைகள் எடுத்துட்டோம்னா முன்னுரிமை தர வேண்டிய துறைகளுக்கு பதிலாக லாப வாய்ப்பு உள்ள துறைகளுக்கு மட்டுமே வெளிநாட்டு முதலீடு பயன்படுது. அடுத்தது நாட்டுக்கு பொருத்தமில்லாத தொழில்நுட்பத்தை உள்ளே கொண்டு வருது. அடுத்தது லாபத்தை தாய்நாட்டுக்கு எடுத்து செல்லும் காலங்களில் வெளிநாட்டு முதலீடு அயல்நாட்டு செலுத்து நிலை சமமின்மைக்கு வழிவகுக்குது. முதலீடு செய்த நாட்டின் உள்நாட்டு அரசியலில் முதலீட்டு உரிமையாளர்கள் தலையிடுகிறார்கள். அடுத்து பார்த்தோம்னா வெளிநாட்டு நிறுவனத்தார் அறமற்ற வணிக நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்களை வெளிநாட்டு நிறுவனங்கள் நசுக்கி விடுது. இப்போ தங்களுடைய பொருளாதார பலத்தினால போட்டி நிறுவனங்களை மூட வச்சு சில்லோர் முற்றுரிமை அல்லது முற்றுரிமை சூழலை உருவாக்குது வெளிநாட்டு மூலதனம். இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் சிறப்பு சலுகைகள் வழங்குறதுனால உள்நாட்டு சேமிப்பு குறையுது, வாணிக வீதம் பாதகமாகுது, அயல்நாட்டு செலுத்து நிலை சமமின்மையை சரி செய்வதனால இந்த தீய விளைவுகள் எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டாக்குது. பிரைவேட் ஃபாரின் கேபிட்டல் tends to flow to the high profit area rather than to the priority sectors. அடுத்து the technologies brought in by the foreign investor may not be appropriate to the consumption needs. அதான் அடுத்தது தேர்ட் பார்த்தீங்கன்னா foreign investments sometimes have unfavorable effect on the balance of payments of a country because when the drain of foreign exchange by way of royalty, dividend, etc. is more than the investment made by foreign concerns. Fourth, foreign capital sometimes interferes in the national politics. Foreign investors sometimes engage in unfair and unethical trade practices. And the next one, foreign investment in some cases leads to destruction or weakening of small and medium enterprises. Sometimes foreign investment can result in the dangerous situation of minimizing, eliminating competition, the creation of monopolies or oligopolistic structures. Often there are several costs associated with encouraging foreign investment. அப்போ FDI in India, இப்போ வெளிநாட்டு மூலதனத்தால் பயனடைந்த இந்திய துறைகள் எடுத்துட்டோம்னா என்னென்ன துறைகள் பாருங்கள். இந்தியாவில் வந்து 1991 பொருளாதாரத்தில் சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டது. இந்த இந்தியாவில் சந்தையை வெளிநாட்டு மூலதனத்துக்கு திறந்து விட்டது. இதனால புதிய மேலாண்மை நுட்பங்கள் நமக்கு அறிமுகம் செய்தது. மேலும் இந்தியாவுக்கு பன்னாட்டு சந்தையில் நுழையும் வாய்ப்பை உண்டாக்கியது. என்னென்ன துறைகள் பாருங்கள். நிதித்துறை, காப்பீடு, தகவல் தொடர்பு, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல், மருந்து உற்பத்தி, மென்பொருள், தகவல் தொழில்நுட்பம், இதெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் இந்தியாவில் வெளிநாட்டு மூலதனம் தடை செய்யப்பட்ட துறைகள் வந்து போர்க்கருவி, ஆயுத உற்பத்தி, அணு ஆற்றல், தொடர்வண்டி போக்குவரத்து, நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி, இரும்புத்தாது, மாங்கனீசு, குரோம், ஜிப்சம், சல்ஃபர், தங்கம், வைரம், தாமிரம் போன்ற தாது சுரங்கத்துறை. அப்போ வெளிநாட்டு நேரடி மூலதனம் இந்தியாவுக்குள்ள 97 மில்லியன் அளவுக்கு 90-91 வந்ததுக்கு 5535 மில்லியனா 2004-05 இருந்தது. இப்போ 2011 எடுத்துட்டோம்னா 12,32,955 உயர்ந்திருக்கு. இப்போ UNCTAD உலக முதலீட்டு அறிக்கையின்படி 2018 படி 2016 44 பில்லியனாக இருந்த வெளிநாட்டு நேரடி மூலதனம் 2017 பார்த்தீங்கன்னா 40 பில்லியனாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிருக்காங்க. இதில் மேஜர் செக்டார்ஸ் இங்கிலீஷில் இந்த மேஜர் செக்டார்ஸ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் FDI, ஃபினான்ஷியல் செக்டார், பேங்கிங், நான் பேங்கிங், இன்சூரன்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், pharmaceuticals,
சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எஃப்டிஐ இஸ் நாட் பெர்மிட்டட் இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் வந்து ஆர்ம்ஸ் அண்டு அம்யூனிஷன், ஆட்டோமிக் எனர்ஜி, ரயில்வேஸ், coal and lignite and mining of iron, manganese, chrome, gypsum, sulfur, gold, diamonds, copper, etc. இப்போ FDI வந்து inflow in India has increased 97 to 535 இந்த இயர்லாம் அதில் பார்த்துக்கோங்க. it amounted to 32,955 million in 2011-12 இருந்தது. லாஸ்ட்டில் பார்க்கும்போது 44 பில்லியனில் இருந்து இப்போது 40 பில்லியனாக குறைஞ்சிருக்கு 2017. தட்ஸ் ஆல். இதோட இந்த லெசன் முடியுது. பன்னாட்டு பொருளியன்றது இந்த லாஸ்ட் உள்ளதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இது இல்லை, எந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட்றதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.